நேற்று அந்த பொன்ராஜ் டிவிகே பெண்களை எவ்வளோக்கு எவ்வளோ பேசியிருக்கான் பாருங்க. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்றத உலகத்திற்கு வெளிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை வந்து பாராட்டோம். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க இதுக்கும் அவங்க தலைமை விஜய் சைலண்டாக தானே இருக்க போகிறாரு, வாய் மூடிட்டு அப்படி இப்படின்னு. அவங்க கதையே வேற. விஜய் மேலே வந்து எவ்வளோ பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. நடிகையோட கம்பேர் பண்ணி பேசினாங்க, கரூர் கூட்டத்தில் நடந்து வச்சு பேசினாங்க, அப்புறம் குடும்ப பிரச்சனை வச்சு பேசினாங்க. இவ்வளோ பிரச்சனை வச்சு பேசும்போது கூட விஜய் வந்து சைலண்ட்டாக சிரிச்சுட்டு இன்னொரு பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் நேற்று அந்த பொன்ராஜ் பேசினது கேட்ட உடனே அன்றைக்கு நைட்டே கார் எடுத்துகிட்டு போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தார் பாருங்க. வேற லெவலுங்க. தன்னை நம்பி வந்த பெண்களுக்கோ கட்சிக்காரருக்கோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அன்னைக்கு நைட்டே போய் ஆக்ஷன் எடுத்தா பாருங்க. அதாங்க வேற லெவலு. இதை விட ஒரு நல்லத்தனக்கு என்னங்க வேணும்? இப்போ சொல்லுங்க, உங்கள் ஓட்டு யாருக்குன்னு.